Hi everyone, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான first midterm exam. ஃபர்ஸ்ட் மிட்டம் 2024க்கு இன்னும் வந்து உங்களுக்கு 7 days தான் இருக்குது. அதாவது அப்ராக்சிமேட்டா 1 week தான் இருக்குது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஜூலை 18லேருந்து 22க்குள்ள இல்லை 25னே வச்சுக்கோங்களேன், 22 or 25க்குள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எக்ஸாம் எல்லாருக்கும். ஸோ அதனால இன்னும் 1 week தான் இருக்குது. ஸோ இந்த 1 weekக்கான கம்ப்ளீட் ஷெட்யூல் பிளான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். டெய்லி நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க, இல்லை உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை படிங்க, வாட் எவர் இட் இஸ். பட் நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் வந்து 600க்கு 600 இருந்தாலும் சரி, இல்லை 50 மார்க்குக்கு வச்சு 300 இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு 600 இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 500 இல்லை 550 வச்சுக்கோங்க. 550 ப்ளஸ்லாம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா முடியுமானா 1 week படித்தா முடியும். பட் அதுக்கு நீங்கள் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 hours அப்படி இல்லை அப்படின்னா 2.5 hours வந்து படிக்கணும். அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த 550+ அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாமுக்கு நாளைக்கு படித்தா போதும். என்னன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து எக்ஸாமுக்கு நாள் படித்தா போதும். பட் அதர் சப்ஜெக்ட் எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட், அதர் 4 சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணி படிக்கணும். இப்போ 4 சப்ஜெக்ட் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுங்க. அதாவது இந்த சப்ஜெக்ட் தான் வந்து எனக்கு வந்து டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து 1 hour வந்து படிங்க. எத்தனை நாளைக்குன்னா 3 நாளைக்கு 1 hour படிங்க. இப்போ 3 மணி நேரம் அந்த சப்ஜெக்டை. ரெண்டாவது அதுக்கடுத்து எனக்கு எந்த சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குன்னு பாருங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் 3 days ½ an hour படிங்க. அடுத்த 2 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு இருக்குது. எனக்கு மேக்ஸ் டஃப் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 days வந்து மேக்ஸை டெய்லி 1 hour அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு ஓகே அப்படிங்கிறப்ப இந்த 2 சப்ஜெக்டையும் வந்து ½ an hour வந்து படிங்க. அப்போ 2 hours டைம் ஆயிரும். அடுத்தது வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அது ஒரு ½ an hour படிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து டெய்லி கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. தென் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டரில் படிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் படிக்கிற ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் நிறையா பண்ணுறது 5 mark படிப்பீங்க. பட் அது வேணாம். ஃபஸ்ட்டு வந்து புக் பேக் 1 word வந்து படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்க வேண்டியது ஆல் சப்ஜெக்டில் புக் பேக் 1 words. அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 4 மேஜர் சப்ஜெக்ட்லையும் புக் பேக் 1 word முடிச்சுட்டு நீங்கள் மற்ற எதை வேணாலும் படிங்க, ஓகேங்களா? ஏன்னா 1 word இஸ் அ மேஜர் பார்ட் ஆஃப் யுவர் மார்க். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது புக் பேக் 1 word. செகண்ட் நீங்கள் படிக்க வேண்டியது 5 marks. யோர் விஷ். 5 mark நீங்கள் எல்லா கொஸ்டினையும் படித்தாலும் ஓகே, இல்லை நான் அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படித்தா மட்டும் ஓகே. தட்ஸ் யோர் விஷ், கம்ப்ளீட்லி யோர் விஷ். பட் மை சஜஷன், என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க இம்பார்ட்டன்ட் அது கூட வேணாம் தான் நான் சொல்லுவேன். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. பட் படிக்கிறது என்னால் முடியலைன்னா 4 சாப்டர் உங்களுக்கு சிலபஸ்னா 2 சாப்டரை கம்ப்ளீட்டாக படிங்க. என்னால் முடியும் அப்படின்னா 4 சாப்டரே ஃபுல்லாக படிங்க. ஸோ உங்களால் எதோ முடியுமோ அதை ஃபுல்லாக படிங்க. ஸோ தட் இஸ் மை பெஸ்ட் சஜஷன். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங், இட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே நம்ம இம்பார்ட்டன்ட் படிக்கணுமா? இம்பார்ட்டன்ட் படித்தா வரும், மார்க் வரும், தட்ஸ் ஓகே. பட் நமக்கு நாலேஜ் கிடைக்குமா? மொதல் சாப்டர் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சாப்டரே நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணுமா அப்படின்னு திங்க் பண்ணுங்க. மை பெஸ்ட் சஜஷன், ஒரு அட்வைஸ், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்டர்லையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபஸ்ட்டு 3 to 5 units வந்து ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்க. பேலன்ஸ்லாம் உங்களுக்கு டைம் ஆட்டோமேட்டிக்காக இருக்காது. அப்போ இம்பார்ட்டன்ஸ் படிக்கிறதுனா ஓகே. பட் இப்போதைக்கு
மொதல் 3ல இருந்து 4 யூனிட் இல்லை அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கான சிலபஸை எல்லா சாப்டர்லையுமே ஃபுல்லாக படிங்க. ஸோ இட்ஸ் மை ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி படித்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய விஷ். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் படிக்கிறதுனா அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணுவேன் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கா. பட் என்னுடைய சஜஷன் வந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய சஜஷன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளான் போட்டுக்கோங்க. 7 நாள் இருக்குது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நான் சொன்ன ஆர்டரில் படிங்க. ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 வேர்டு, அடுத்து 5 மார்க்கு, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 மார்க்கு. ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இதுதான் 2 மார்க், இதுதான் 3 மார்க்னு எந்த இதுலேயும் இருக்காது. ஸோ அதனால 2 மார்க் 3 மார்க்கு சேர்த்தே படிங்க. அண்ட் இதே வந்து இப்போ மேத்தமேட்டிக்ஸு, பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸு, அக்கௌண்டன்சி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து எல்லா சமயமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து மெமரிஸ் ஆகும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ தமிழ் மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்னா எழுதி பாருங்க. அது நீங்கள் பார்த்து 2 தடவை எழுதுனீங்கன்னா கூட மெமரி ஆயிரும். ஸோ எழுதி பாருங்க, நல்லா படிங்க. இந்த இது பிளான்லாம் கிடையாது, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஆர்டரில் படிங்கன்னா நிறைய பேர் எது படிக்கிறனே தெரியாமல் இம்பார்ட்டன்ஸை மட்டும் படிக்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து படிக்கிறாங்க. 2 மார்க் 3 மார்க் நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க்கை படிச்சுட்டு அடுத்த செகண்ட் யூனிட்ல 5 மார்க் படிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. ஒன்று எடுத்தா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போங்க. ஏன்னா எப்போவா இருந்தாலும் அதை நீங்கள் தான் படிக்க போறீங்க. ஸோ அப்புறம் படிக்கலாம்னு ப்ரொக்ரஸ்டினேட் பண்ணாமல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இப்போவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.